Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2 க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் தட் இஸ் ரோ எக்லான் ஃபார்ம்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருந்த ஒரு 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட அடுத்த சப்செக்ஷன் 1.3.3 என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது. ஸோ ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பின்னாடியே வேறு மெத்தட்ஸ்லாம் ஃபைன் பண்ணுவோம். இனிஷியலி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைன் பண்ணுறது. ரேங்க்னா என்னன்றதை எப்படி ஃபைன் பண்ணுறதுங்கிற விஷயம் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ த ரேங்க் ஆஃப் matrix A is defined as the order of the highest order non-vanishing minor. So non-vanishing minor, vanish na என்ன அர்த்தம்னா 0 ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ non-vanishingனா 0 இல்லாமல் இருக்க minors of the matrix A. It is denoted by row of A. So இந்த notation என்னது? ஸோ இப்படி எழுதுனீங்கன்னா RHO row அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ row of A அப்படின்னு அதை நம்ம denote பண்ணுவோம். The rank of a zero matrix is 0 always. So zero matrix ஓட rank வந்து என்னது 0. அதே மாதிரி identity matrix ஓட rank வந்து 3. In case 3/3 identity இருந்தா 2/2 ஐடென்டிட்டியாக இருந்தால் ரேங்க் வந்து 2. ஏன்னா அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நான் ஜீரோ என்ட்ரி கண்டிப்பாக எல்லா ரோல்லையும் இருக்கும். ஸோ அதுதான் விஷயம். ஓகே, ஸோ ரேங்க்ன்றது ஹையஸ்ட் நான் வேனிஷிங், அதாவது எந்த ரோவில் 0 இல்லாமல் எத்தனை ரோ இருக்குது அவ்வளோதான் விஷயம். ஸோ அதுதான் நம்ம வந்து ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் அ மேட்ரிக்ஸ் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 1 நான் ஜீரோ எலிமெண்ட் தென் ரேங்க் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு greater than or equal to 1 இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு நான் ஜீரோ என்ட்ரியாவது அந்த மேட்ரிக்ஸில் இருக்குனாலும் கண்டிப்பாக ரேங்க் வந்து 1 விட பெருசாக தான் இருக்கும். ஈக்குவல் டு 1 இருக்கலாம், ஆர் 1 விட பெருசாக இருக்கலாம், எக்ஸப்ட் ஜீரோ மேட்ரிக்ஸை தவிர. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, த ரேங்க் ஆஃப் தி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் IN is n. அதுதான் இப்போ நான் சொன்னேன். 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா 3, 2/2 ஐடென்டிட்டினா 2. ஸோ அவ்வளோதான். அப்போ nth ஆர்டர் ஐடென்டிட்டினா என்ன? ஏன்னா எல்லா ரோலையும் நான் ஜீரோ என்ட்ரி நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை எதுவுமே பண்ணி நம்ம ஜீரோவாக மாற்ற முடியாது, எந்த ரோ transformation பண்ணியும். Then third one, if the rank of a matrix A is R, then there at least one minor of A of order R which does not vanish and every minor of A in order R+1 and higher order R vanish. அதாவது இப்போ rank of matrix வந்து நம்ம 2ன்னு எடுக்கிறோன்னு வைங்களேன். அப்போ அட்லீஸ்ட் ஒரு மைனராவது அந்த 2/2 ஓட டிட்டர்மினன்ட்ல வந்து நான் ஜீரோவாக இருக்கும். ஓகே, அதுக்கு மேலே இருக்கிறது இப்போ 3. இப்போ நான் 2ன்றது ஆராக நான் கன்சிடர் பண்ணால் அப்போ R+1 என்ன 3. அப்போ 3/3 இருக்க எல்லா டிட்டர்மினன்ட்டும் வேனிஷ் ஆயிரும், அதாவது 0 ஆயிரும். 3/3 அதுக்கு மேலே இருக்க ஆர்டர் எல்லாமே 0 ஆயிரும். அதுதான் இங்கே சொல்கிற விஷயம். ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா இஃப் ஏ இஸ் n/n மேட்ரிக்ஸ், m/n மேட்ரிக்ஸ், m ரோஸ் n காலம்ஸ் இருக்க ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா தென் ரோ ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m,n. மின்னா என்ன? மினிமம் ஆஃப் m,n. இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓகே, ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ரேங்க் டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, தென் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஆர்டர் n ஆஸ் inverse if and only if rank of A வந்து n. so rank of A of the matrix வந்து n அந்த ஆர்டருக்கு ஆஃப் தி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா நீங்கள் 0 ஆக்கிட்டீங்க, 2 இப்போ ரோ 3/3 மேட்ரிக்ஸாக இருக்குது, அதோட ஆர்டர் நான் செக் பண்ணுறப்ப எனக்கு 2 வருதுன்னு வைங்க ரேங்க்கு. அப்போ அந்த மேட்ரிக்ஸ்க்கு எனக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ 3/3 மேட்ரிக்ஸ்னால் அதோட ரேங்க்கும் 3 இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இதுதான் நம்மளோட 5th பாயிண்ட். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் கொடுக்குறேன். இன்கேஸ் அந்த இன்சைட் புக்கில் இருந்து 1 மார்க் கேட்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் இதுலேருந்து ஏதாவது கூட உங்களுக்கு கேட்கலாம். அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1.15 that is find the rank of the following matrix னு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேங்க் ஃபைன் பண்ண போகிறோம். அதே ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். அது அடுத்த செக்ஷனில் ரோ எக்லான் ஃபார்ம் வச்சு ஃபைன் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? கொடுத்துருக்கிறத வச்சு டிட்டர்மினண்ட்டை வச்சு மைனர்ஸை வச்சு பேச போகிறோம். மைனர்ஸ்னா என்ன? டிட்டர்மினண்ட் அந்த எலிமெண்ட்டை வச்சு. ஸோ இப்போ இதுதான் கிவன் மேட்ரிக்ஸ். ஓகே, சின்ஸ் தி ஆர்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏ வந்து என்னது? இட்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ நம்ம மேலே ரிசல்ட் 4 பார்த்தோம். இம்பார்ட்டன்ட் சொன்னேன். என்ன ரிசல்ட்டு? ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m,n, m3 n3. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் 3,3 என்னது? 3 தான். அப்போ விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ இதை எழுதுறதுல என்ன யூஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்கேஸ் 3/4. இப்போ அடுத்த மேட்ரிக்ஸ் பாருங்க. ஸோ 3 ரோ 4 காலம் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் திஸ் should be less than or equal to 3ன்னு வந்துடும். ஸோ அதுக்காக தான் இதை இனிஷியலி பேசுறது. இப்போ கண்டிப்பாக இது 3 விட கம்மியாக தான் இருக்க போகுது, ஆர் ஈக்குவலாக இருக்கலாம். எப்போ 3க்கு ஈக்குவலாக இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் 3 வந்து நான் ஜீரோ வந்ததுன்னா 3 தான் ஆர்டர்.
0 ஆயிடுச்சுன்னா கீழே போகணும் அடுத்த ஆர்டர். ஓகே, ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறோம் 3/3க்கு. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் ஏ எடுத்துக்கிறோம். ஸோ எப்படி ஃபைன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இந்த 3 எடுக்கிறீங்கன்னா 3 இன்ட்டு அந்த ரோ காலம் இட்டு ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ 3 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 6 - 6. அடுத்த போகிறப்ப என்ன பண்ணணும்? -2 இன்ட்டு ஸோ இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 6 - 6. அடுத்து ப்ளஸ் 5 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 3 - 3. அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன வரும்? 3 இன்ட்டு 0 -2 இன்ட்டு 0 ப்ளஸ் 5 இன்ட்டு திஸ் இஸ் ஆல்சோ 0. அப்போ ஃபைனலி என்ன ஆகுது? 0. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு 0 ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனர் ஆஃப் 3/3 0 ஆச்சுன்னா ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி லெஸ் தென் 3. இன்கேஸ் இது நான் 0வா இருந்ததுன்னா அப்போ நமக்கு ஈக்குவல் டு 3, அதான் ஆன்சர். அப்போ இங்கே 0 ஆனதுனால கண்டிப்பாக 3 ரேங்க் இல்லை, அப்போ 3 விட கம்மி தான், 2 தான் இருக்க போகுது. அதையும் செக் பண்ணலாம். அடுத்து ஏதாவது ஒரு 2/2 ஆர்டர் மைனர் செக் பண்ணோம். ஏதோ ஒரு 2/2 எது வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 எடுத்துக்கிறோம், இந்த 4 என்ட்ரி. அதில் 0 ஆச்சுன்னா அடுத்த இந்த 4, அடுத்து இந்த 4, அடுத்து இந்த 4, இந்த 4, அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணோம். எந்த 2ல் வந்து 0 வருது, நான் 0 வருது அப்படிங்கிறத செக் பண்ணோம். பட் மேக்ஸிமம் 2/2ல் செக் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ரோவில் நம்மளுக்கு ஈஸியாகவே வந்துடுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 4 என்ட்ரிஸ் எடுத்துக்கிறேன், 3 2 1 1. ஸோ இதை கிராஸ் பண்ணால் என்ன? 3 - 2 பாருங்கள் 1 வந்துச்சு, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ 2/2 மைனரில் வந்து எனக்கு நான் 0 வந்ததுனால ரேங்க் ஆஃப் ஆர்டர் வந்து என்ன? 2. ரேங்க் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 2. அவ்வளோதான் முடிஞ்சு. தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், லெட் ஏ பி ஏ இந்த மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் என்ன? 3/4 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணோம்? சின்ஸ் தி ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3/4, அப்போ நமக்கு என்ன தெரியும்? ரேங்க் ஆஃப் ஏ ஷுட் பி மினிமம் ஆஃப் 3,4 which is less than or equal to 3. அப்போ டெஃபினட்டாக 4 வரப்போகிறது இல்லை, அதுதான் இங்கே நம்ம சொன்ன விஷயம். ஸோ அப்போ 3 ஆர் அதை விட கம்மியாக இருக்கலாம். அப்போ 3/3 மைனர் ஃபஸ்ட்டு இந்த 3 என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஸோ அதை வச்சு செக் பண்ணோம். அப்போ நான் கன்சிடர் தி தேர்ட் ஆர்டர் மைனர். ஸோ தேர்ட் ஆர்டர் மைனர்ஸ் ஃபஸ்ட்டு அந்த 3 ரோ. ஸோ எது பார்க்கணும் பாருங்கள், மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் வரும். ஃபஸ்ட்டு 1 2 3 இந்த ரோஸு, அடுத்து 1 2 இதோட 3. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? 1 2 3 3 ஆச்சு. அண்ட் தென் ஃபைனலி இது 1 4. அப்போ 4 டிட்டர்மினன்ட் 3/3 கண்டுபிடிச்சி 4மே 0 வந்ததுன்னா அடுத்து 2/2க்கு போகணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் எடுத்து பண்ணுறேன். ஸோ அப்போ 4 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 1 - -14 becomes +14. அடுத்து -3 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 3 +12 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 21 -6 become +6. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 × 15 -3 × 15 ப்ளஸ் 1 × -15. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 15s are 60 -45 -15. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா -60 which is 0. அப்போ ஃபஸ்ட்டு 3/3 ஆர்டர் மைனர் வந்து 0 ஆயிடுச்சு. அடுத்து 1 இந்த செகண்ட் காலம் அண்ட் இந்த லாஸ்ட் காலம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம் அண்ட் லாஸ்ட் காலம் எடுத்து டிட்டர்மினன்ட் 2 ஃபைன் பண்ணுறோம். அப்போ 4 டைம்ஸ் இது என்ன ஆகும்? -2 -28. அடுத்தது -3 டைம்ஸ் இது என்ன ஆகும்? ஸோ -6 -24. அடுத்து -2 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா -21 +6 -6 become +6. அப்போ 4 × -30. ஸோ -3 × -30 -2 × -15. அப்போ இதோட ஆன்சர் -120 +90 +30. இது வந்து நம்மளுக்கு 0. அதுவும் 0 ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்டு எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு செகண்டு இதை எடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு காலம், செகண்ட், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம் இதை எடுத்துக்க போகிறேன். ஸோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம். ஸோ இதை எடுத்து டிட்டர்மினன்ட் 3/3 அகைன் 4 இன்ட்டு ஸோ -4 +4 -1 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா -6 -24 -2 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டா 3 +12 -12 becomes +12. ஸோ அப்போ 4 × 0 -1 இன்ட்டு இது வந்து -30 -2 × 15. ஓகே, ஸோ அப்போ 30 -30 ஏன்னா இது +30 இது -30. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0 ஃபார் திஸ் ஆல்சோ. அடுத்து என்ன? டிட்டர்மினன்ட் ஃபார் 4 ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபோர்த் லாஸ்ட் பாசிபிலிட்டி இதுதான். ஏன்னா 4 3 rows 4 columns இருக்கா, அப்போ 4 வேலை தான் இதை நம்ம வச்சு பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த காலம்ஸ் எத்தனை இருக்கோ மேட்ரிக்ஸ்க்கு அத்தனை டைம் நான் இந்த டிட்டர்மினன்ட் எடுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஐடியா. ஓகே, ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலமை வச்சு எல்லாமே போட்டாச்சு. ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் இதை வச்சு எடுக்கிறேன். அதை தவிர வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கானா? வேறு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இதுதான் அப்போ லாஸ்ட் பாசிபிலிட்டி. ஸோ அப்போ செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஸோ இதோட டிட்டர்மினன்ட் அப்போ 3 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா -4 +4. அடுத்து -1 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா -2 -28 -2 இன்ட்டு இந்த ரோ காலம் இட்டா 1 -14 becomes +14. அப்போ 3 × 0 -1 × -30 -2 × 15. அப்போ என்ன ஆகும்? 30 - 30 which is 0.
therefore என்ன ஆகுது determinant of a வந்து 0 for all minors of என்னது for all so அது கூட நம்ம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் எதுக்கு for all minors of 0 so for all minors of 3/3 so for all minors of 3/3 எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு என்னாச்சு determinant 0 வந்துடுது so அப்ப நம்ம என்ன பண்ணோம் அடுத்து அப்ப definitely what we know rank of a should be less than 3 ஏனா எல்லா மைனர்ஸும் 3/3 ல 0 வந்ததனால அப்ப நான் என்ன பண்ணனும் 2/2 மைனஸ் போடணும் for minors of orders 2 சோ அப்ப ஏதோ ஒரு 2/2 ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 என்ட்ரி வச்சு செக் பண்றேன் 4 3 -3 -1 அதுதான் நான் சொல்றேன் சிம்பிளா இருக்கும் 2/2 போடுறப்ப டைரக்ட்லி நமக்கு மேக்ஸिमम வந்துரும் ஆன்சர் சோ அப்ப since 4 3 -3 -1 எடுக்கறேன் சோ என்ன ஆகும் பாருங்க -4 minus of -9 become +9 அப்ப என்ன வருது 5 which is non-zero அப்ப 2/2 மைனர்ல ஏதோ 1 வந்தாலே போதும் சோ ஒரு என்ட்ரிக்கு non-zero வந்ததனால நமக்கு என்ன ஆயிடுது rank of a வந்து 2 அவ்வளவுதான் ப்ரொசீஜர் ஓகே சோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் क्वेश्चन அப்ப நம்ம என்ன பண்ணோம் rank ஃபைண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் minimum of m, n பண்ணனும் ஓகே ப்ரொசீஜர் அகைன் அவுட்லைன் சொல்றேன் minimum of m, n பண்ணனும் சோ அத வச்சு இப்ப 3 minimum வந்ததா அப்ப 3/3 ஆர்டர் வச்சு நான் என்ன பண்ணனும் செக் பண்ணோம் இன் கேஸ் ஒரு 3/2 மேட்ரிக்ஸ் 2/3 மேட்ரிக்ஸா இருக்குனா அப்ப 2/2 வச்சு செக் பண்ணாலே போதும் நமக்கு டைரக்ட்டா ஏனா மினிமம் ஆஃப் 3,2ன்றப்ப 2 வந்துரும் சோ அதுதான் ஐடியா அப்ப 2/2 வச்சு செக் பண்ணோம் சோ அதுக்கு அப்புறம் எல்லா ஆர்டரும் 0 ஆயிடுச்சு டிட்டர்மினன்ட் அப்படினா நம்ம என்ன பண்ணனும் அடுத்து சோ நெக்ஸ்ட் 2 க்கு மூவ் ஆகணும் சோ 2 ல ஏதோ ஒன்னு கண்டிப்பா மேக்ஸिमम ஆஃப் ப்ராப்ளம்க்கு non-zero வந்துரும் சோ அப்ப ரேங்க் வந்து மேக்ஸिमम 2 ஆ இருக்கும் so எப்பயாவது நமக்கு rank 1 உம் வரலாம் ஓகே so that's all for this question and இத விட நமக்கு rank கண்டுபிடிக்கிறது by using row echelon form previously பார்த்தது அதுதான் வந்து நமக்கு சிம்பிளா இருக்கும் so அதெல்லாம் நம்ம upcoming sectionsல பாப்போம் ஓகே so that's all இதோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் upcoming வீடியோல இதல இருக்க remaining concept and examples-லாம் சால்வ் பண்ணி இந்த examples முடிப்போம் and then இத பேஸ் பண்ணிருக்க exercise-உம் கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகே so that's all for this video remaining things we'll see in the next video thank you we'll see in the next video thank you